பெரிய நட்சத்திரத்தில் பெரிய நதியிலிருந்து பெரிய கோபுரத்தின் வழியே 29 குடங்களில் தீர்த்தம் கொண்டு வந்து பெரிய அளவுல நடக்கிற இந்த திருமஞ்சனம் பெரிய திருமஞ்சனம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு மூலவருக்கு திருமஞ்சனம் கிடையாது. அவரது திருமேனியில தைலம் சாத்துவா, அத தைல காப்பு அப்படின்பா. ஏன்னா இவரது திருமேனி சுதையினால் ஆனது, அதாவது சுண்ணாம்பு காரைகளால் ஆனது. அதனால இங்க தைலம் ட்ரெடிஷனல் முறையில ப்ரிப்பேர் பண்றான். அந்த தைலம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அகில்கட்டை, சந்தனக்கட்டை, சாம்பிராணி, வெட்டிவேர், நல்லெண்ணெய் மற்றும் புனுகு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் பயன்படுத்துறா. அதுவும் எப்படி பண்றான்னாக்கா, விறகு அடுப்புல மண் பாத்திரத்துல காய்ச்சுவா. அப்பேற்பட்ட இந்த வசந்த தைலத்தை தான் அபிஷேகம் அன்னைக்கு பெருமாளுக்கு திருமுடி முதல் திருவடை வரை சாத்துவா. ஆதிசேஷனுக்கும் சாத்தப்படும். இத புனுகு சட்டம் என்றும் சொல்லுவார்கள். இந்த தைல காப்பு சாத்திய பின் ஒரு மண்டலம் பெருமாளோட திருமுகம் தரிசனம் மட்டும்தான். ஏன்னா பெருமாளோட அந்த திருக்கண்டம், அதாவது கழுத்து பகுதியிலேருந்து திருவடி மட்டும் மறைக்கப்பட்டு ஒரு ஸ்கிரீன் போட்டிருப்பா. அப்ப அந்த ஒரு மண்டல காலத்திற்கு பின் தைல காப்பு வளர்ந்த பின் பெருமாளுக்கு வஸ்திரங்களும் திரு ஆபரணங்களும் சாத்தப்படும். அதுக்கப்புறம் நம்மளாவும் பெருமாளை முழு திருமேனியுடன் சேவிக்க முடியும்.